இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, துபாயில் வேலை கிடைக்கல, துபாயில் ஹைரிங்கே நடக்கலை, துபாய் மார்க்கெட் இஸ் டெட் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதெல்லாம் ஃபுல் ட்ரூத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சொன்ன மாதிரி துபாயில் ஜாப்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் அது ஒரு சில ஃபீல்ட்ஸில் மட்டும்தான். நீங்கள் ராங்கான ஃபீல்டில் அப்ளை பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும், ஆமாம் துபாய் மார்க்கெட் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவில் எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் ஜாப்ஸ் இருக்குது, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபாஸ்ட் ஹையரிங் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நான் தான் ஆஷிக். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு விஷயம், ஏன் நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது? ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய ட்ரெடிஷ்னல் ஆஃபீஸ் ஜாப்ஸ் ஸ்லோ ஆகிடுச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து ஓவர் ஹைரிங் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வேகன்சி தான் இருக்குன்னா அதுக்கு 20 பேர் ஹைரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு 5 பேரை லே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு ஜாபுக்கு 1000+ அப்ளிகேஷன்ஸ் வருது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 500 to 3000 அப்ளிகேஷன்ஸ் வருது நார்மலாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணாலே அப்படின்ற மாதிரி. சில ஜாப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நேச்சுரலாக நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, மார்க்கெட்டே வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் வர ஃபீலிங். ஒரு சில கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2000 அப்ளிகேஷன்ஸ் மேலே வருது. ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 20 அப்ளிகேஷன் கூட வர மாட்டேங்குது. ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. மார்க்கெட் டெட் ஆகலை, மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆனீங்கன்னா தான் உங்களால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். புரியுது? எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்து இப்போ ஜாப்ஸ் ஹைரிங் நிறையா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு விஷயம் சேல்ஸ். இதுதான் வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் துபாய். பிகாஸ் துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் கண்ட்ரி. எல்லா கம்பெனிஸ்க்குமே காசு வேணும், காசு வேணும்னா கஸ்டமர்ஸ் வேணும், கஸ்டமர்ஸ் வேணும்னா அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் நடக்கணும். ஸோ அதனால் சேல்ஸ் ஜாப் எப்போவுமே இருக்கும். ஈவன் ரெசிஷன் பீரியட்லையும் சரி, இந்த மாதிரி வந்து ஸ்லோ எக்கனாமி இந்த டைம்லையும் சரி, சம்டைம்ஸ் இந்த லே ஆஃப்லாம் நடக்கும்போது கூட சேல்ஸ் ஜாப் இன்னும் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெக் சேல்ஸு, ரியல் எஸ்டேட்டு, இன்சூரன்ஸு, ரெக்ரூட்மெண்ட்டு, கார் சேல்ஸு, லக்ஸுரி ரீட்டெயிலு, B2B சேல்ஸு நிறைய இருக்குது. கான்ஃபிடன்ஸ் முக்கியம், கம்யூனிகேஷன் முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம். நிறைய சேல்ஸ் ஜாப் பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு பேசிக் பே கிடைக்காது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1500 அந்த மாதிரி ஒரு பேசிக் பே தான் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த சேல்ஸ் டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்களால வந்து சேல்ஸ் நல்லா கொடுக்க முடியுது அப்படின்னா அதில் வர கமிஷனே ஆல்மோஸ்ட் லைக் 6 figures கூட வரதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்கு. 1 கோடி. நிறைய பேர் வந்து இந்த சேல்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது கஷ்டம், வெளியே போகணும், வரணும், நிறைய பேர்கிட்ட வந்து பேசணும், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். எக்ஸாக்ட்லி, அது கஷ்டன்றதுனால தான் அதில் வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து பிக்கெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன் துபாய். செகண்ட் பிக்கெஸ்ட் செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஈவெண்ட்ஸு, ட்ராவலு, கஸ்டமர் சர்வீஸு, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்போவுமே வந்து ஹையரிங் இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸில் வர டேர்ன் ஓவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த செக்டார்ஸில் எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஹியூமன் இன்டராக்ஷன் வேணும். எல்லாத்தையுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஒரு ஹோட்டல் இருக்கா, அந்த ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட் டெஸ்கில் ஆள் வேணும், மேனேஜர்ஸ் வேணும், ஹவுஸ் கீப்பிங் வேணும், ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ் வேணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு செஃப் வேணும், சர்வர்ஸ் வேணும், அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர்ஸ் வேணும். நிறைய பேர் இதை நினச்சினுக்கிறாங்கன்னா இது வந்து டெம்பரவரி ஜாப் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரியாலிட்டி என்னென்னா, இதுவே வந்து உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் கரியராக மாறதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஹோட்டல் மேனேஜர் ஆகலாம், ஈவெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் ஓன் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு டெம்பரரி விஷயமா நீங்கள் பார்க்குறது, அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கரியராகவே மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன என்ட்ரி தான், பட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபீல்டை பொறுத்து தான். ஸோ எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்கள் கரியரை நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போனீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு சின்ன என்ட்ரி லெவல்லேருந்து போனால் கூட ஒரு பெரிய க்ரோத்தை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததாக நிறைய ஹைரிங் நடக்கிற ஒரு செக்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸு, டெலிவரி, வேர் ஹவுஸு, சப்ளை செயின்னு, ஆப்ரேஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி செம்மையாக பூம் ஆச்சு. ஈச் அண்ட் எவ்ரி பார்சலுக்கு பின்னாடியும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. டிரைவர்ஸு, வேர் ஹவுஸு, டிஸ்பேச்சர்ஸு, ஆப்ரேஷன் மேனேஜர், ரூட் பிளானரு, சப்ளை செயின் அனலிஸ்ட்டு. இதில் ஒரு கிரேசியான பார்ட் என்ன அப்படின்னா, யாருமே இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாபு, ஒரு நல்ல ஒரு பேக் அண்ட் ஆஃபீஸில் ஒரு சேஃபான ஒரு ஜாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஜிஸ்டிக்ஸ் தான் இந்த வேர்ல்டே ரன் பண்ணுது. நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருந்தால் உங்களால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
இதுக்கு முன்னாடி ஒரு சில ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்டு ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வராது. அடுத்தது எந்த ஒரு ஃபீல்டில் ஹைரிங் நிறைய நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஜாப்ஸ், ஹை இன்கம் ஸ்கில்டு ஜாப்ஸு. காம்படிஷன் இருக்குது, ஆனால் நமக்கு அதுக்கேற்ற ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா செம்ம டிமாண்ட் இருக்குது. இந்த ஸ்கில்டு ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் ஹைரிங் ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, ஆட்ஸு, இந்த கூகுள் ஆட்ஸ் இருக்குது தெரியுமா, அது, கான்டென்ட் க்ரியேஷனு, ஏஐ டூல்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வேணும், சில கம்பெனிஸ்க்கு இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. சில கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வேணும். நீங்கள் டைம் சேவ் பண்ணுவீங்களா, மணி ஜென்ரேட் பண்ணுவீங்களா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்களா, அப்போது நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு அசெட்டு. தியரி நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கில்டு ஜாப்ஸ் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃபர் லெட்டர் வந்து கையில் வச்சுருப்பாங்க. அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் இருக்கும், ஸ்கில்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் சில பேர் இதுக்கு அஃபண்ட் ஆகலாம், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் சில பேர் வந்து சொல்ல வரதே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. துபாயில் வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. துபாயில் வேலை இருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் துபாய் வரதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியலி மென்டலி ப்ரிப்பேர்டாக வாங்கன்னு சொல்கிறது, ஜாப் மார்க்கெட்டை வந்து எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ண சொல்கிறது, இது எல்லாத்தையும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஓகே துபாயில் ஜாபே இல்லை போல், இவன் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுகிறான் அப்படின்ற மாதிரி சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, துபாயில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடு தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஜாப்ஸே இல்லை, எனக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது சில பேருக்கு ஃபீல் ஆகும். அது ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால தான். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஃபீல்டு ஆல்ரெடி சேச்சுரேட் ஆகிருக்கும். ஸோ சேச்சுரேட் ஆன ஃபீல்டில் நம்ம போய் ஜாப் அங்கே தேடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி சேச்சுரேட் ஆகிடுச்சு, அது நமக்கு எப்படி அங்கே வேலை கிடைக்கும்? ஒரு 100 ஜாப் அப்ளை பண்ணுறாங்களா, ஒரு 200 ஜாப் அப்ளை பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து அந்த ஒரு ஃபோர்ஸோ அந்த ஒரு எனர்ஜியோ கம்மியாகிடுது, அதுக்கப்புறம் கிராஜுவலாக கிவ் அப் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டன்ட் இந்த கொஷின்ஸ்க்குலாம் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். எங்கே டிமாண்ட் இருக்குது, கம்பெனிஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, எந்த ரோல் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, எந்த ரோல் மணி ஜென்ரேட் பண்ணுது, உங்களுக்கான ஆன்சர் இந்த கொஷின்ஸில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்டஸை நோக்கி போவாங்க, ஒரு டைட்டிலை நோக்கி போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர்வைசரு, டீம் லீடரு, மேனேஜரு, இந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் டிமாண்டை ஃபாலோ பண்ணுங்கள். நானே கண்ணதில் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மேனேஜரோட நார்மலாக வந்து ஒரு அனலிஸ்ட் இருக்காங்க, அவங்க அதிக பே வாங்குறாங்க, ஏன்னா அதுக்கான டிமாண்ட் இருக்குது. என்ன சம்பாத்தியம். நான் இப்போ ஜாப் தேடுறேன்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுவேன். இப்போது என்னென்ன டிமாண்ட், நான் இவ்வளோ ஃபீல்ட்ஸ் பண்ணணும் தெரியுமா, அதில் ஏதோ ஒரு ஃபீல்டை நான் சூஸ் பண்ணுவேன். சிவி டெய்லர் பண்ணுவேன். சிவி டெய்லரிங் என்னென்னா, அது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லி அப்ளை பண்ணுவேன், மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணுவேன், ஹைரிங் மேனேஜர்ஸை லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ரெஃபரன்ஸை கேட்பேன். சேம் டைம் அதுக்கான ஸ்கில்லை நான் கற்றுப்பேன். அது எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் பரவாயில்ல, சேல்ஸாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், கஸ்டமர் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஸ்கில்லை நான் கற்றுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே அதுக்கான இதுவும் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலை இல்லைன்னுலாம் இல்லை, ராங் பிளேஸில் தான் வேலை இல்லை, ரைட் பிளேஸில் வேலை இருக்குது, ஹைரிங் நடக்குது. கொஷின் என்னென்னா, மார்க்கெட் ப்ராப்ளமா இல்லை நீங்கள் ராங் டைரெக்ஷனில் பார்க்குறீங்களான்றது தான். ரைட்டான ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகுங்க. அடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஐநோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான் இது. நிறைய பேருக்கு இதில் வந்து மாற்று கருத்து இருக்கும், சில பேர் இதால் அஃபண்ட் ஆகிருப்பாங்க. பட் நான் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய வந்து ரிசர்ச் பண்ணேன் இதை பற்றி. மார்க்கெட் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து ஹைரிங் நடக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணால் ஓகே நம்ம ஒரு டேட்டா வச்சுட்டு அந்த ஒரு இதை நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேபி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பென்சஸ் பற்றி பேசலாம். இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான டேட்டா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.